أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا وعلى سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், ரமலான் மாதம் குறித்து திருக்குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. அந்த குர்ஆன் எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக அனுப்பப்பட்டுள்ளது. அது தெளிவான சான்றுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. அதில் நேர்வழிகளின் விளக்கங்களும் உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டுகின்ற விஷயங்களும் உள்ளன. எனவே உங்களுள் அம்மாதத்தை காண்பவர் அதன் நோன்புகளை நோக்க வேண்டும். ஆனால் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எளிதை விரும்புகின்றான், உங்களுக்கு கடினத்தை விரும்புவதில்லை. நீங்கள் எண்ணிக்கையை எளிதாக முழுமை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, நீங்கள் அவனின் பெருமையை எடுத்துரைப்பதற்காக, நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இந்த கட்டளையை அவன் பிறப்பித்துள்ளான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரமலான் மாதத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக எடுத்துரைக்கும் போது, இந்த மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது, அது மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் நேர்வழி என்ற வகையில் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த வேதத்தில் எல்லா விஷயங்களை குறித்து எடுத்து கூறி அனைத்து வழிகாட்டல்களையும் வழங்கி மனிதன் அல்லாஹின் பக்கம் முன்னேறுவதற்கான எல்லா வழிகளையும் காட்டிக் கொடுத்தவாறு, ஷைத்தானுடைய எல்லா வழிகளை குறித்தும் எச்சரிக்கையூட்டியவாறு, நிகழ்காலத்திலும் பிற்காலத்திலும் நிகழக்கூடிய விவகாரங்களின் பக்கம் வழிகாட்டியவாறு, அதன் ஆபத்துகளை பற்றி எச்சரிக்கையூட்டியவாறு, அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை காட்டிக் கொடுத்துள்ளான். அத்துடன் நாத்திகத்தை எதிர்கொள்வது குறித்தும் ஷிர்க்கிலிருந்து எச்சரிக்கை ஊட்டியவாறும் அவற்றிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் கற்றுக் கொடுத்துள்ளான். சுருக்கமாக, தற்காலத்தில் உள்ள விவகாரங்களாக இருக்கட்டும், அல்லது கடந்த காலத்தில் உள்ளவையாக இருக்கட்டும், அல்லது வருங்காலத்தில் நிகழக்கூடியவையாக இருக்கட்டும், இந்த அனைத்தையும் திருக்குர்ஆனில் எடுத்து கூறி இறை தொடர்பில் முன்னேறுவது தொடர்பாகவும் நேர்வழியில் நிலைத்திருப்பது தொடர்பாகவும் அனைத்து வழிகளையும் எடுத்து கூறி இந்த இறுதியான முழுமையான நிறைவான ஷரியத்தில் எடுத்து கூறியுள்ளான். ஆகவே எவர்கள் இந்த மாபெரும் வேதத்தை தமது செயல் திட்டமாக ஆக்கிக் கொள்வார்களோ, அதன்படி செயல்படுவார்களோ, தன்னுடைய இம்மையை மறுமையை சீர்படுத்திக் கொள்வார்களோ, அவர்கள் நட்பேறு பெற்றவர்களாவார்கள்.
உண்மையை பற்றி பிடித்து கொண்டால், உண்மையில் நிலைத்திருந்தால், பிறகு அல்லாஹ் தன் அடியார்களுடன் அன்புடன் பரிமாறக்கூடிய காட்சிகளையும் காண்பார்கள். ஆகவே இதுதான் ரமலான் மாதத்தின் முக்கியத்துவமாகும். இந்த மாதத்தில் அல்லாஹ் முழுமையான ஷரியத்தை நம்மீது இறக்கியுள்ளான். அந்த வேதத்தில் நோன்பு கடமையானது குறித்தும் இறை வணக்கங்களின் வழிமுறைகளை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தின் முக்கியத்துவம் என்பது அதில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, திருக்குரான் இறக்கப்பட்டுள்ளது என்ற அளவுக்கு மட்டுமே நாம் புரிந்து வைத்திருந்தால் இது போதுமானதன்று. நாம் இந்த முழுமையான வழிகாட்டலை குறித்து அறிவு பெறாதவரை, அதை நமது வாழ்வின் செயல் திட்டமாக ஆக்காதவரை அது போதுமானதன்று. அஹ்மதிகளாகிய நாம் நட்பேறு பெற்றவர்களாவோம். ஏனென்றால் இதை குறித்த புரிதலை நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியரான மஸீஹ் மவ்ஊத் மஹ்தி மவ்ஊத் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இதற்காக நாம் அன்னாருடைய நூல்களையும் விளக்க உரைகளையும் படிக்க வேண்டியது அவசியமாகும். அதன் மூலமாக இந்த மாபெரும் வேதத்தையும் வழிகாட்டலையும் புரிந்து கொண்டு அதன்படி நாம் செயலாற்ற முடியும். நாளை மஸீமோ தினமும் ஆகும். அதில் நாம் மிகவும் முறையாக கூட்டங்கள் போன்றவற்றையும் நடத்துகின்றோம், கொண்டாடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு மற்றும் அல்லாஹுடைய வாக்குறுதிக்கேற்ப மஸீஹ் மவ்ஊத் அவர்களின் வருகை குறித்து எடுத்துரைக்கின்றோம், சொற்பொழிவாற்றுகின்றோம். ஆனால் இந்த அளவுக்கு மட்டுமே ஈமானுடைய முன்னேற்றம் இருப்பது போதுமானதன்று. மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரான் தொடர்பாக நமக்கு எந்த கருவூலங்களை வழங்கியுள்ளார்களோ அதை படிப்பதும், அதன்படி செயலாற்றுவதும், அதை நமது வாழ்வின் அங்கமாக ஆக்குவதும் மிகவும் அவசியமாகும். அது இல்லாமல் நமது ஈமான் முழுமையாக முடியாது. அல்லாஹ் தனது ரஹ்மானியத் எனும் பண்பின் கீழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திருக்குரான் எனும் மாபெரும் வேதத்தை இறக்கி நம்மீது பேரருள் செய்துள்ளான் என்ற புரிதலை நமக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். இப்பொழுது இதிலிருந்து பயனடைவதும் இதை நம் வாழ்வின் அங்கமாக ஆக்குவதும் நமது வேலையாகும். ஆகவே இதன் பக்கம் நாம் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டும். ரமலானில் நோன்பு நோட்பது அல்லது கடமையான தொழுகைகளை முறையாக நிறைவேற்றுவது அல்லது சில நஃபில்களை தொழுவது ஆகியவற்றால் ரமலானுடைய உரிமை செலுத்தப்பட்டு விடாது. மாறாக திருக்குரான் ஓதுவது, அதன் கட்டளைகளை தேடி பார்த்து அதன்படி செயல்படுவது ஆகியவையும் மிகவும் அவசியமாகும். அதன் கட்டளைகளை தேடி பார்ப்பது மிகவும் அவசியமாகும். இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். இந்த விஷயம்தான் அல்லாஹுடைய ரஹ்மானியத் எனும் பண்பின் தோற்றத்தின் மூலமாக ரஹீமியத் எனும் தோற்றத்தில் இருந்தும் பயனடையக்கூடியவர்களாக நம்மை ஆக்கும். திருக்குரானுடைய புரிதலை பெறுவது தொடர்பாகவும் அதிலிருந்து பயனடைந்தவாறு அதன் அருள்களை பெறுவதற்கான வழிகளை காட்டுவதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எண்ணற்ற வழிகாட்டல்களையும் எழுத்துக்களையும் நமக்காக விட்டு சென்றுள்ளார்கள். அதை படித்து அதன்படி செயல்பட்டால் நாம் உண்மையான முறையில் திருக்குரானில் இருந்து பயனடையக்கூடியவர்களாக ஆக முடியும். அன்னாருடைய மேற்கோள்களிலிருந்து சிலவற்றை நான் தற்போது எடுத்து வைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு திருக்குரான் ஓதுவதன் முக்கியத்துவம் தொடர்பாக நான் கூற விரும்புகின்றேன். இதுவும் மிகவும் அவசியமான விஷயமாகும். ரமலானில் குறிப்பாக ஒவ்வொருவரும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். தினந்தோறும் குறைந்தது ஒரு பாகம் திலாவத் செய்ய வேண்டும். அதன் மூலமாக ரமலானில் திருக்குரான் ஒரு முறை முழுமையாக ஓதப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானில் அதுவரை இறங்கிய திருக்குரானை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை முழுமையாக ஓதி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஆண்டில் முழு திருக்குரானும் 2 முறை ஓதி காட்டப்பட்டது. ஆகவே திருக்குரான் ஓதுவதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் தமக்கு முன்னால் வைக்க வேண்டும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற வசனம் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக ரமலானுடைய மகத்துவம் தெரிய வருகிறது. அதாவது எப்படிப்பட்ட அருளுக்குரிய மாதம் என்றால் அதில் மாபெரும் வேதம் இறங்கியது. சூஃபிமார்கள் எழுதியிருப்பது என்னவென்றால் இந்த மாதம் உள்ளத்திற்கு ஒளியூட்டுவதற்கு சிறந்த மாதமாகும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு மிகச் சிறந்த மாதமாகும். அதிகமான அளவில் இதில் கஷ்ஃபுகள் ஏற்படுகின்றன. தொழுகை என்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஆகும். நோன்பு என்பது உள்ளத்திற்கு ஒளி ஊட்டுவதற்கு ஆகும். உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்பது தீமையின் பக்கம் தூண்டக்கூடிய ஆன்மாவின் ஆசைகளை விட்டு விலகிச் செல்வதாகும். உள்ளத்தில் வீணான சிந்தனைகள் வருகின்றன.
பாவத்தின் சிந்தனைகள் வருகின்றன, அவற்றை விட்டு விலகிச் செல்வது ஆகும். உள்ளத்திற்கு ஒளியூட்டுவது என்பது அவர் இறைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக கஷ்வின் வாசல்கள் அவர் மீது திறப்பதாகும். அதன் மூலமாக இறை நெருக்கம் அவருக்கு கிடைக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், ஆகவே உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்பதில் இதன் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதாவது திருக்குரான் படி அமல் செய்வதின் அருளினால் இறை வணக்கங்களுடன் இந்த தகுதி கிடைத்துவிடுகிறது. திருக்குரானை ஓதுவது மற்றும் அதை புரிவதன் பக்கம் கவனமூட்டியவாறு ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நான் குர்ஆன் என்ற சொல்லை கவனமாக சிந்தித்தேன். அப்போது இந்த அருளுக்குரிய சொல்லில் ஒரு மகத்தான முன்னறிவிப்பு இருப்பது எனக்கு திறந்து தரப்பட்டது. அது என்னவென்றால், இந்த குர்ஆன் தான் படிப்பதற்கு தகுதியுடைய நூலாகும். பிறகு இன்னொரு காலத்தில் இதுதான் இன்னும் அதிகமாக படிப்பதற்கு தகுதியுள்ள வேதமாக இருக்கும். அப்போது வேறு பல நூல்களும் திருக்குரானுடன் சேர்ந்து படிக்கப்படும். இப்போது இஸ்லாத்தின் கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கும் பொய்யை வீழ்ச்சியடைய செய்வதற்கும் இந்த ஒரு வேதம் மட்டும்தான் படிப்பதற்கு தகுதியுடைய நூலாக இருக்கும். மற்ற நூல்கள் முற்றிலும் கைவிடப்பட தகுதியுடையவையாக இருக்கும். ஃபுர்கான் என்ற சொல்லின் பொருளும் இதுவே ஆகும். அதாவது இந்த நூல் மட்டும்தான் உண்மை மற்றும் பொய் ஆகியவற்றை பிரித்தறிவிக்கக்கூடியதாக திகழும். மேலும் எந்த ஒரு ஹதீஸ் புத்தகமோ அல்லது வேறு எந்த நூலோ இந்த தகுதியை பெற்றதாக இருக்காது. எனவே இப்போது அனைத்து நூல்களையும் விட்டுவிடுங்கள். இரவும் பகலும் இந்த வேதத்தை மட்டுமே படியுங்கள். எவர் திருக்குரானின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இதர நூலின் பக்கம் குனிந்தவராக இருப்பாரோ அவர் மிகவும் ஈமானற்றவர் ஆவார். நமது ஜமாத் திருக்குரானை படிப்பதிலும் அதில் சிந்தனை செய்வதிலும் ஈடுபட வேண்டும். ஹதீஸுகளின் ஈடுபாட்டை விட்டுவிடுங்கள். மிகவும் பரிதாபத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், எந்த அளவுக்கு ஹதீஸுகள் படிக்கவும் புரியவும் படுகின்றனவோ அந்த அளவுக்கு திருக்குரான் படிக்கப்படுவதோ புரியப்படுவதோ கிடையாது. இப்போது திருக்குரான் எனும் ஆயுதத்தை கையில் எடுங்கள். அப்பொழுது வெற்றி உங்களுக்கே. இந்த ஒளிக்கு முன் எந்த இருளும் நிற்க முடியாது. நான் உங்களுக்கு கூறுகிறேன், உண்மையிலேயே இந்த ஓர் ஆயுதம்தான் இப்பொழுது பயன்படக்கூடியதாகும். எப்பொழுதும் பயன்படக்கூடியதாக உள்ளது. முன்னரும் கூட முதலாம் அவர்களிடம் இந்த ஓர் ஆயுதம்தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபிகளின் கையில் இதுதான் இருந்தது. இதை மேற்கொள்வதிலும் இந்த ஏக வேதத்தை தமது அடிப்படை ஈமானாக ஆக்கிக் கொள்வதிலும் கொஞ்சம் கூட நிராகரிப்பையும் தயக்கத்தையும் வெளிப்படுத்தாத அந்த சமுதாயத்தின் மீது வாழ்த்துக்கள், 100,000 வாழ்த்துக்கள். மிகவும் உத்வேகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் முன்னேறிச் சென்று இந்த ஃபுர்கான் மற்றும் ஒளிக்கு முன்னால் அவர்கள் ஆஜராகி விட்டார்கள். உண்மையான தேவையுடைய காலத்தில் திருக்குரான் இறங்கியது என்பதை குறித்து எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலம் உண்மையில் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது என்றால், அப்போது ஒரு கண்ணியமிகுந்த மாபெரும் இறை சீர்திருத்தவாதி மற்றும் விண்ணின் வழிகாட்டியின் அவசிய தேவை இருந்தது. மேலும் என்னென்ன போதனைகள் வழங்கப்பட்டனவோ அவையும் உண்மையிலேயே எவ்வாறானவையாக இருந்தன என்றால், மிகவும் தேவை உடையவையாக அவை இருந்தன. காலத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதாக அது இருந்தது. பிறகு அந்த போதனையும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், லட்சக்கணக்கான உள்ளங்களை உண்மை மற்றும் நேர்வழியின் பக்கம் இழுத்து கொண்டு வந்தது. லட்சக்கணக்கான நெஞ்சங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய அச்சை பதித்து விட்டது. மேலும் நபித்துவத்தினுடைய மையப்புள்ளியான ரட்சிப்பை எந்த அளவு முழுமை வரை கொண்டு சேர்த்தது என்றால், வேறு எந்த ஒரு நபியுடைய கையினாலும் அந்த முழுமை எந்த ஒரு காலத்திலும் ஏற்படவில்லை. ஆகவே இந்த இறுதி ஷரியத் வேதம் எப்படிப்பட்ட காலத்தில் வந்தது என்றால், அதன் வருகையை சூழ்நிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. பிறகு அது லட்சக்கணக்கான உள்ளங்களை தூய்மைப்படுத்தியது. இன்று வரை தூய்மைப்படுத்தி கொண்டே வருகிறது. ஆகவே எவர் பயன்பெற விரும்புகிறாரோ அவர் பயன்பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஞானத்தையும் செயலையும் திருக்குரான் முழுமை வரை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருந்தது. இது வெறும் பேச்சுக்கள் மட்டும் கிடையாது. மாறாக நல்ல முஸ்லிம்களுடைய செயல்களை இன்று வரை பார்க்கும்போது அவர்கள் இதற்கு சாட்சியாக உள்ளார்கள். ஆகவே இதை குறித்து ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள்,
வெறும் அறிவை மட்டுமே ஒப்புக்கொள்ளக்கூடியவர் ஞானம் மற்றும் நம்பிக்கையில் குறைபாடுள்ளவராக இருப்பதை போன்றே செயலிலும் நன்றி உணர்விலும் உண்மையில் காலெடுத்து வைப்பதிலும் குறைபாடுள்ளவராகவும் இயலாதவராகவும் இருக்கிறார். கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களைப் போன்று அவர்கள் எந்த ஒரு முன்மாதிரியையும் நிலைநாட்டவில்லை. அந்த பரிசுத்தவான்கள் இறைவனுடைய நன்றி உணர்வுள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்கள் ஆவார்கள். அவர்களின் அறிவுரை, துவாக்கள், கவனம், தோழமையின் தாக்கம் ஆகியவற்றின் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்கள் தூய்மையடைந்து இறை அடியார்களாக மாறி தன்னுடைய எஜமானனாகிய இறைவன் பக்கம் குனிந்து உலக மற்றும் அதில் இருப்பவற்றை பற்றி கொஞ்சமும் அக்கறை கொள்ளாதவர்களாகவும் இந்த உலகின் இன்பங்களையும் சொகுசுகளையும் மகிழ்ச்சிகளையும் புகழ்களையும் பெருமைகளையும் செல்வங்களையும் நாடுகளையும் விட்டு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு இந்த உண்மையின் வழியில் கால் எடுத்து வைத்ததன் காரணமாக பல நல்லடியார்களின் உயிர்கள் வீணாகி இருக்கின்றன. தியாகத்தின் உணர்வு அவர்களிடத்தில் பிறந்தது. மார்க்கத்திற்காகவும் இறைவனுக்காகவும் இறைவனுடனான நன்றி உணர்வின் உணர்வு பிறந்து தியாக உணர்வு தோன்றியது. கூறுகிறார்கள், உயிர்கள் வீணடிக்கப்பட்டன, ஆயிரக்கணக்கானோரின் தலைகள் துண்டிக்கப்பட்டன, லட்சக்கணக்கான தூயவர்களின் இரத்தத்தால் பூமி நனைந்து போனது. ஆயினும் இந்த அனைத்து துன்பங்களுக்கு பிறகும் அவர்கள் எவ்வாறான உண்மையை காட்டினார்கள் என்றால், நேசிக்கக்கூடியவரை போன்று சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருந்த போதிலும் சிரித்து கொண்டிருந்தார்கள். துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போதிலும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். சோதனைகளில் வீழ்த்தப்பட்ட போதிலும் நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த ஏக இறைவனுடைய நேசத்தின் காரணமாக நாடுகளை விட்டு துரத்தப்பட்டார்கள், இழிவை மேற்கொண்டார்கள், நிம்மதியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள், துன்பத்தை தலைமீது ஏந்தி கொண்டார்கள், வளத்தை விட்டு வறுமையை ஒப்புக்கொண்டார்கள். எல்லாவித தொடர்பின் மூலமாகவும் உறவின் மூலமாகவும் ஏழ்மை, தனித்திருத்தல், இயலாத நிலையில் இருத்தல் ஆகியவற்றை பொறுத்து கொண்டார்கள். தமது இரத்தங்களை சிந்தியும் தமது தலைகளை வெட்டவிட்டும் தமது உயிர்களை கொடுத்தும் இறை இருப்புக்கான முத்திரையை பதித்து விட்டார்கள். இறை வேதத்தை உண்மையான முறையில் பின்பற்றியதன் அருளால் அவர்களுக்கு சிறப்பான ஒளிகள் கிடைத்தன. அது அவர்கள் அன்றி மற்றவர்களிடம் காணப்படுவது கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் முந்தைய காலத்தில் காணப்பட்டது மட்டுமின்றி இந்த தூயவர்களின் கூட்டம் எப்பொழுதும் இஸ்லாத்தில் பிறந்து கொண்டே இருந்தது. எப்பொழுதும் தமது ஒளிமிக்க இருப்பால் தம் எதிரிகளுக்கு பதில் கொடுத்து வருகின்றது. ஆகவே எதிராளிகளின் மீது நமது இந்த சான்று முழுமை பெறுகிறது. அதாவது உயரிய ஞானத்தை கொண்ட திருக்குரான் உயரிய அந்தஸ்தை முழுமை வரை கொண்டு சேர்க்கின்றது. மேலும் இவ்வாறே உயர்வான ஞானங்களுடைய முழுமைகளும் இதன் மூலமாகவே கிடைக்கின்றன. அடையாளங்களும் ஒளிகளும் அந்த மக்கள் மீது வெளிப்படுகின்றன. எவர்கள் இத்தூய வேதத்தை பின்பற்றி பேணி நடந்தார்களோ அவர்கள் மீது இப்பொழுதும் வெளிப்படுகின்றன. உண்மையான முறையில் இதை பின்பற்றுவீர்கள் என்றால் இந்த உயர்வுகள் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் இது ஒருபோதும் வெளிப்படாது. ஆகவே உண்மையை தேடுவோருக்கு இதுவே சான்றாகும். அதை அவர் தம் கண்களால் கண்டுணர்ந்து கொள்வதற்கு இது போதுமானது. அதாவது விண்ணின் அருள்கள், இறைவனுடைய அடையாளங்கள் திருக்குரானை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் மட்டுமே காணப்படுகின்றன. அடையாளங்களை காண விரும்புகிறீர்கள் என்றால் திருக்குரானை மட்டுமே முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் காண முடியும். உண்மையான தூய வேதத்தை விட்டு விலகி இருக்கின்ற மற்ற அனைத்து பிரிவுகளும், அது பிராமணர்களாக இருந்தாலும் ஆரியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்த உண்மையின் ஒளியில் இருந்து பங்கு பெறாதவர்களாகவும் அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே மறுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திருப்தி அளிப்பதற்காக நாமே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், அவர் உண்மையான உள்ளத்துடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி மேற்கொண்டு முழுமையான எண்ணத்துடன் உறுதித்தன்மையுடன் பொறுமையுடன் உண்மையை தேடுவதில் உண்மைக்காக இதன் பக்கம் துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆகவே எவரெல்லாம் உண்மையான உள்ளத்துடன் இந்த நேர்வழியின் பக்கம் முன்னேறுவாரோ அவருடைய ஞானம் மற்றும் செயலின் ஆற்றல்கள் அதிகரிக்கும். இது திருக்குரானுடைய வாதமாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாதத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு கூறுகிறேன், இதை நீங்கள் புரியுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை போன்று நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள்.
ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், திருக்குரான் காட்டு மிராண்டிகளைப் போன்று இருந்த ஓர் உலகத்தை மனிதனாகவும் மனிதனிலிருந்து இறை பண்புகளை பெற்ற மனிதனாகவும் ஆக்கியது. இஸ்லாத்தின் அடிப்படைகளை விட்டுவிட்டு திருக்குரானை விட்டுவிட்டு உலகை நேசிக்கின்ற சமுதாயத்தை பின்பற்றுவது எந்த அளவு அநீதியாகும். எவர்கள் இஸ்லாத்தின் சிறப்புக்காகவும் வாழ்வுக்காகவும் மேற்கத்திய உலகத்தை கிபிலாவாக ஆக்க விரும்புகிறார்களோ, மேலும் மேற்கத்திய உலகம் பெரும் முன்னேற்றம் கண்டுவிட்டது, அதை நமது வழிகாட்டியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற இயலாது. எவர்கள் திருக்குரானுக்கு கீழ்ப்படிந்து செல்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற முடியும். மேலும் இது உலகத்தின் வெற்றியுமாகும், மார்க்கத்தின் வெற்றியுமாகும், மறுமையின் வெற்றியுமாகும். உலகவாதியோ உலக வெற்றியை மட்டுமே சார்ந்திருக்கிறார். எல்லாவிதமான வெற்றியை பெற விரும்புகிறீர்கள் என்றால் பிறகு அது திருக்குரானில் இருந்து கிடைக்கும். அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானை விட்டுவிட்டு வெற்றி கிடைப்பது என்பது சாத்தியமற்ற இயலாத விஷயமாகும். அவ்வாறான வெற்றி கற்பனையில் இருக்கக்கூடிய வெற்றியாகும். அதை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகளுடைய முன்மாதிரிகளை உங்களுக்கு முன்னால் வையுங்கள். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அம்மக்கள் பின்பற்றிய போது, உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கிய போது இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து வாக்குறுதிகளையும் பூர்த்தி செய்தான். ஆரம்ப காலத்தில் எதிரிகள் கேலி செய்து கொண்டிருந்தார்கள். வெளியே சுதந்திரமாக செல்ல முடியவில்லை, மன்னராவோம் என்று வாதிக்கிறீர்களே, உங்களுடைய நிலை எவ்வாறு உள்ளது என்றால், ஒளிந்து கொண்டு இறைவணக்கம் செய்கிறீர்கள், ஆனால் நாங்கள் அரசர்கள் ஆவோம் என்று வாதிக்கிறீர்களே என்று கேலி செய்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் அந்த மக்கள் மூழ்கி இருந்தார்கள். அதன் விளைவாக நூற்றுக்கணக்கான வருடங்களாக அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்தது கிடைத்தது. அவர்கள் திருக்குரான் மற்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அவர்கள் கட்டுப்படுதல் மற்றும் கீழ்ப்படிதலில் இரவு பகலாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். காஃபிர்களுடைய எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தையும் அவர்கள் பின்பற்றவில்லை. அனைத்தையும் விட்டுவிட்டார்கள். இஸ்லாம் இந்த நிலையில் இருந்தவரை அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலமாக இருந்தது, முன்னேற்றத்தின் காலமாக இருந்தது. இறைவன் உமக்காக ஆகிவிடும்போது வேறு என்ன கவலை இருக்க முடியும் என்பதே இதில் உள்ள இரகசியமாகும். அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம்களின் வெற்றிகள் மற்றும் முன்னேற்றங்கள் ஆகியவற்றின் இரகசியமும் ஈமானாகவே இருந்தது. இன்று ஈமானுடைய தரம் அவ்வாறானதாக இல்லை, வெறும் பேச்சு மட்டுமே இருக்கின்றது. இந்த அனைத்தையும் பெற வேண்டுமென்றால் பிறகு ஈமானையும் மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும். அன்னார் கூறுகிறார்கள், சலாஹுத்தீனுக்கு எதிராக எந்த அளவு படைகள் வந்தன. சலாஹுத்தீன் என்ற அரசனுடைய உதாரணத்தை அன்னார் கூறுகிறார்கள். அந்த அரசனுக்கு எதிராக பல படைகள் ஒன்று சேர்ந்தன. ஆனால் இறுதி வரை அவரை எவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இஸ்லாத்தின் தொண்டு அந்த அரசனுடைய நியத்தாக இருந்தது. சுருக்கமாக ஒரு நீண்ட காலம் வரை அவ்வாறு தான் இருந்தது. பிறகு அரசர்கள் தீமைகளிலும் பாவங்களிலும் ஈடுபட்ட போது அல்லாஹுடைய கோபம் விழுந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வாறான வீழ்ச்சி வந்தது என்றால் இப்பொழுது அதை நீங்கள் காண்கிறீர்கள். இப்பொழுது இந்த நோய், அதாவது இஸ்லாத்தின் பலவீனமான நிலை மதிப்பீடு செய்யப்படும் போது நாம் அந்த நிலைக்கு எதிராக இருக்கிறோம். இந்த மதிப்பீட்டிற்கான சிகிச்சைக்காக நாம் மேற்கொள்ளும் முறை அதை இன்னும் அபாயத்திலும் நஷ்டத்திலும் ஆழ்த்திவிடும். இவர்கள் மதிப்பீடு செய்துவிட்டு மேற்கத்திய உலகத்தை பின்பற்ற வேண்டும், அது முன்னேற்றம் அடைந்து விட்டது, மேற்கத்திய கல்வியை பெற வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆம், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் குர்ஆனை தமது வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் கூறுகிறார்கள். எப்பொழுது வரை முஸ்லிம்களுடைய கவனம் திருக்குரான் பக்கம் திரும்பாதோ அப்பொழுது வரை அவர்களிடத்தில் அந்த ஈமான் உருவாகாது. அவர்கள் சீராக மாட்டார்கள். கண்ணியமும் முன்னேற்றமும் முதலில் எந்த வழியின் மூலமாக வந்ததோ இப்பொழுதும் அதே வழியின் மூலமாகத்தான் வரும். ஆகவே ஈமான் மற்றும் செயல் ஆகியவற்றின் முன்னேற்றமும் உலக மக்களை பின்பற்றுவதால் கிடைக்காது, மாறாக திருக்குரானை பின்பற்றுவதால் கிடைக்கும். முஸ்லிம்கள் திருக்குரானை விட்டு கவனமற்று இருப்பது, அதை ஓதுவதில் சோம்பேறித்தனம் காட்டுவது ஆகியவற்றை குறித்து மிகவும் வேதனையுடன் எடுத்துரைத்தவர் அன்னார் கூறுகிறார்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான்.
அவர்கள் வந்து உலகிற்கு முன்னால் மனித இயல்பு விரும்புகின்ற அந்த இறைவனை எடுத்து வைத்தார்கள். அதை பற்றிய முழுமையான குறிப்பு இறைவனுடைய உண்மையான வேதமாகிய திருக்குரானில் உள்ளது. முஸ்லிம் அல்லாத மக்களை இப்பொழுது ஒருபுறம் வைத்துவிட்டு எவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து நான் கொஞ்சம் கூறுகிறேன். அவர்களை விழித்து நான் கூறுகிறேன், யா ரப்பி இன்ன கௌமித்தகது ஹாதல் குர்ஆன மஹஜூரா. என் இறைவா, என் சமுதாயத்தினர் இந்த குர்ஆனை கைவிடப்பட்ட ஒன்றைப் போல் விட்டுவிட்டனர். நினைவில் கொள்ளுங்கள், திருக்குரான் உண்மையான அருள்களின் தலையூற்றும் இரட்சிப்பின் உண்மையான வழிமுறையும் ஆகும். திருக்குரானின் போதனைகளுக்கு செயல்படாமல் இருப்பது இம்மக்களின் தவறாகும். செயல்படாமல் இருப்பவர்களில் ஒரு பிரிவினர் யார் என்றால் அவர்களுக்கு இதன் மீது நம்பிக்கையே இல்லை. அவர்கள் இதனை இறைவனின் வேதம் என்று கருதுவதில்லை. இந்த மக்கள் மிகவும் தொலைவில் விலகிச் சென்று விட்டனர். ஆனால் எந்த மக்கள் இது இறைவனின் வேதமாகும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளனரோ, மேலும் இரட்சிப்பிற்கான குணமளிக்கக்கூடிய மருந்தாக அதை கருதுகின்றனரோ, அவர்கள் இதற்கு ஏற்ப செயல்படாமல் இருப்பது எந்த அளவு வியப்பிற்குரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அவர்களில் பலரும் எப்படிப்பட்டவர்களாக உள்ளனர் என்றால், தங்களது முழு வாழ்நாளிலும் அவர்கள் அதை படிக்கவே இல்லை. இறைவனது வேதத்தை விட்டும் இந்த அளவு கவனமற்றவராகவும் அதை பொருட்படுத்தாதவர்களாகவும் இருக்கும் மனிதனது உதாரணமானது, ஒரு நபருக்கு இந்த நீரூற்று மிகவும் தூய்மையானதும் சுவையானதும் குளிர்ந்ததும் ஆகும் என்றும் அதன் தண்ணீர் பல நோய்களுக்கு மருந்தாகவும் நிவாரணமாகவும் இருக்கின்றது என்ற உறுதியான அறிவு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனிதர் அறிவு இருந்தும் கூட, அவர் தாகித்திருந்தும் கூட, பல நோய்கள் அவருக்கு இருந்தும் கூட அவர் அதற்கு அருகில் செல்வதில்லை. அது எவ்வாறான நீரூற்று என்றால், அது தாகத்தையும் தணிக்கிறது, அதில் குணமளிக்கக்கூடிய மருத்துவமும் உள்ளது. அவர் அருகில் செல்வது கிடையாது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு எப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலையும் அறியாமையும் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் அந்த நீரூற்றில் தமது வாயை வைத்திருக்க வேண்டும். தாகம் தீரும் அளவுக்கு தண்ணீரை குடித்து அதன் சுவையில் இருந்தும் குணமளிக்கக்கூடிய அந்த தண்ணீரை குறித்தும் இன்பத்தை பெற்றிருக்க வேண்டும். அறிவு இருந்தும் கூட அறிவற்றவர் போன்று அவர் அதை விட்டும் தூரத்தில் விலகியிருக்கின்றார். மரணம் வந்து அவரை முடித்துவிடும் வரையில் அவர் அதனை விட்டும் தூரத்தில் விலகியிருக்கின்றார். சிலருக்கு மரணமே வந்துவிடுகிறது. ஆனால் அவர்கள் திருக்குரானின் பக்கம் கவனம் செலுத்துவது கிடையாது. இத்தகைய நபரின் நிலை படிப்பினை பெறத்தக்கதும் அறிவுரை பெறத்தக்கதும் ஆகும். தற்போது முஸ்லிம்களின் நிலையும் இப்படித்தான் ஆகிக் கொண்டிருக்கிறது. எல்லாவித முன்னேற்றமும் வெற்றிகளின் திறவுகோலும் இந்த திருக்குரான் தான் என்பது அவர்களுக்கு தெரியும். அதன்படி நாம் செயல்பட விரும்புகிறோம். ஆனால் அது பொருட்படுத்தப்படுவதே கிடையாது. ஒருவர் மிகவும் அனுதாபத்துடனும் நலன் நாடியும், அனுதாபம் மட்டுமின்றி இறை கட்டளை கேட்பவும் இறை விருப்பத்திற்கேற்பவும் இதன் பக்கம் அழைக்கும்போது அவர் பொய்யர் என்றும் தஜ்ஜால் என்றும் கூறப்படுகின்றார். இதைவிட இந்த சமுதாயத்தின் மீது மிகவும் பரிதாபமான நிலை வேறு என்ன இருக்க முடியும்? அதாவது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திருக்குரானுடைய போதனையை பரப்புவதற்காக இறைவன் இந்த காலத்தில் அனுப்பி வைத்துள்ளான். அவர்கள் பொய்யர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பித்தலாட்டக்காரர், ஏமாற்றுக்காரர் என்று கூறப்படுகிறார்கள். அவர்கள் ஏசப்படுகிறார்கள். மக்கள் எதிர்ப்பில் முன்னேறி கொண்டே செல்கின்றனர். இப்பொழுது இந்த மக்களின் இந்த நிலையை விட மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலை வேறு என்ன இருக்க முடியும்? அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு இது அவசியமானதாகும். இப்போது அவர்களுக்கு இதுவே அவசியமானதாகும். அவர்கள் இந்த நீரூற்றை மகத்தான அருளாக கருத வேண்டும். இதற்கு மதிப்பளிக்க வேண்டும். இதற்கு மதிப்பளிப்பது என்பது இதற்கேற்ப செயல்படுவதாகும். பிறகு அல்லாஹ் அவர்களது துன்பங்களையும் துயரங்களையும் எப்படி அகற்றுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கட்டும். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல வழியை உருவாக்கியுள்ளான். அதில் சென்று அவர்கள் பயனடைய வேண்டும். அவர்கள் அதை புரிந்து அதை பற்றி அவர்கள் சிந்தனை செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அன்னார் கூறுகிறார்கள், நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எவர் உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ, அவனுடைய தூய வேதத்தின்படி அமல் செய்கிறாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் முடிவடையாத அருள்களிலிருந்து பங்கு கொடுக்கின்றான். அவருக்கு எப்படிப்பட்ட அருள்கள் கொடுக்கப்படுகின்றன என்றால், அது இவ்வுலக அருள்களை விட எவ்வளவோ அதிகமாக இருக்கின்றது. அவற்றுள் ஒன்று பாவம் மன்னிக்கப்படுதலும் ஆகும். அதாவது அவர் பாவ மன்னிப்பு கேட்கும்போது, தௌபா கேட்கும்போது இறைவன் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகின்றான். மற்ற மக்கள் இந்த அருளை விட்டு முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றனர். ஏனென்றால்
தௌபா செய்வதால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற விஷயத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பதே கிடையாது. அவர்களில் சிலர் எவ்வாறான கொள்கையை வைத்திருக்கின்றனர் என்றால், என்ன நிகழ்ந்தாலும் நாம் நரகத்தில் நுழைந்தே ஆக வேண்டும் என்று கருதுகின்றனர். அதாவது, இந்துக்களில் சிலருடைய கொள்கையாக இது உள்ளது, மன்னிப்பு கிடைக்க முடியாது என்று கருதுகின்றனர். கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால், இயேசுவின் இரத்தத்தின் மீது ஒரு முறை நம்பிக்கை கொண்ட பிறகு பாவம் செய்துவிட்டால், பிறகு இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எந்த பயனையும் கொடுக்காது. ஏனென்றால் இயேசு இருமுறை சிலுவையில் அறையப்பட மாட்டார். இந்த இருவரும் மன்னிக்கப்படுவதற்கும் இரட்சிப்பை பெறுவதற்கும் உள்ள வழிகள் அடைக்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லையா என்ன? ஏனென்றால் பாவச் செயல் நிற்பதில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சில மனிதர்கள் தடுமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். இறைவனுடைய ஏதேனும் அருளுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் அதுவும் பாவமாகும். கவனமற்று இருந்தாலும் அதுவும் பாவமாகும். அந்த பாவங்களுக்காகவும் நரகத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது இயேசுவுக்கு மீண்டும் சிலுவை கொடுக்கப்படாது. ஆகவே அந்த மனிதர் முழுமையாக நிராசை அடைந்துவிட வேண்டியதுதான். பிற மார்க்கங்களில் பாவம் நிகழ்ந்துவிட்டால் அதற்கு நிராசையை தவிர வேறு எந்த மன்னிப்பிற்கான வழிமுறையும் இல்லை. ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த போதனையை வழங்கவில்லை. அவர்களுக்கு எல்லா நேரமும் தௌபாவுடைய வாசல் திறந்துள்ளது. மனிதர் இதன் பக்கம் திரும்பினால், தனது முந்தைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பிற்கான கோரிக்கையை வைத்தால், வரக்கூடிய காலத்தில் நன்மைகளில் நிலைத்திருக்கக்கூடிய உறுதி கொண்டால், அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து விடுகின்றான். ஆகவே நான் கூறுகிறேன், எனது விஷயங்களை கவனமாக கேளுங்கள். இவ்விஷயங்கள் உங்களுடைய காதுகள் வரை மட்டுமே சென்று நின்றுவிடக்கூடாது. நீங்கள் அதிலிருந்து எவ்வித பயனும் பெற முடியாமல் போய்விடக்கூடாது. விஷயங்கள் உங்களது உள்ளம் வரை சென்றடையாமல் இருந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த விஷயங்களை கேளுங்கள், இதை உங்களுடைய உள்ளங்கள் வரை கொண்டு சேருங்கள். இவை அனைத்தையும் காதுகளுக்கு மட்டுமே வைத்துவிட வேண்டாம் கூறுகிறார்கள். அவ்வாறு அன்று, மாறாக முழுமையான கவனத்துடன் கேளுங்கள், அவற்றிற்கு உள்ளத்தில் இடம் கொடுங்கள். நீங்கள் அவற்றை மேலோட்டமாக கேட்கவில்லை என்பதையும், அவற்றினுடைய தாக்கம் அந்த நொடிப்பொழுதுக்கு மட்டுமே இல்லை என்பதையும், மாறாக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதையும் உங்களது செயலால் நிரூபித்து காட்டுங்கள். இங்கே உட்கார்ந்து கொண்டு குத்பாவை கேட்டவரை மட்டும் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்காமல் பிறகும் அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதனுடைய அமல் என்னவென்றால், திருக்குரானை படியுங்கள். ரமலானில் அதற்கான பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். பிறகு நிரந்தரமாக வாழ்வினுடைய அங்கமாக ஆக்குங்கள். பிறகு இந்த போதனைப்படி நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஹ்மதிகள் மீது சுமத்தப்படுகின்ற ஆட்சேபனை என்னவென்றால், நவூதுபில்லா, நாம் திருக்குரானில் மாற்றங்களை செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். பாகிஸ்தானில் தற்போது இந்த சட்டத்தின் அடிப்படையில்தான் அஹ்மதிகள் மீது மௌலவிகள் சார்பாக வழக்குகளும் தொடரப்படுகின்றன. அதை குறித்து ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சொற்களில் நான் எடுத்துக் கூறுகிறேன். அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் விண்ணின் சட்டமும் இரட்சிப்பின் வழிமுறையும் ஆகும். அதில் நாம் மாற்றம் செய்தால் அது மிக பெரும் பாவமாகும். நாம் யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் ஆட்சேபனை செய்து கொண்டு பிறகு திருக்குரானுக்கு அதையே ஆகுமானதாக கருதுவது வியப்பாக உள்ளது. கிறிஸ்தவர்களுடைய வேதங்கள் உண்மையாகவே மாற்றப்பட்டு விட்டன. மாற்றப்பட்டது நிரூபிக்கப்படக்கூடாது என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நாமோ மாற்றம் செய்வதற்கான கவலையில் இருப்பது நமக்கு இன்னும் வியப்பாகவும் பரிதாபத்துக்குரிய விஷயமாகவும் தெரிகிறது. அதாவது, எவர்களுடைய வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டனவோ, பழைய ஷரியத்துகள், அவர்களோ மாற்றம் செய்யப்படவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நமது சில செயல்கள் எவ்வாறு உள்ளன என்றால், சில விஷயங்கள் எவ்வாறு உள்ளன என்றால், நாமே மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், அவதூறு சுமத்துவது தீய மனிதனுடைய வேலையாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது நுட்பமான கண்ணோட்டத்தை கூறுகிறார்கள். திருக்குரானில் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவதூறு சுமத்தக்கூடியவன் தீயவனும் விஷமியும் ஆவான். இறை வேதத்திலும் மாற்றம் செய்வதும் அவதூறாகும். இதில் இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆகவே திருக்குரானில் எல்லா வகை மாற்றத்தில் இருந்தும் தப்பித்து இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய போதனையாகும். ஏனென்றால் மாற்றம் செய்யக்கூடியவன் தீயவனும் விஷமியும் ஆவான் என்று ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே எங்கள் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் அறிவை பயன்படுத்த வேண்டும். மாற்றம் செய்து நாங்கள் எங்களை தீயவர்களுடனும் விஷமிகளுடனும் இணைத்துக் கொள்கிறோமா அல்லது இணைத்துக் கொள்ள விரும்புகிறோமா என்று பார்க்க வேண்டும். திருக்குரான் முழுமையான வேதமாக உள்ளது என்பதை குறித்து அன்னார் வழங்கிய
வழிகாட்டல் என்னவென்றால், அன்னார் கூறுகிறார்கள், நான் திருக்குரானையும் திருக்குரானுடைய கட்டளைகளுக்கும் தொண்டு செய்வதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய மார்க்கத்திற்கு தொண்டு செய்வதிலும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளேன். நான் எனது உயிரை கூட இந்த வழியில் ஈடுபடுத்திவிட்டேன். எனது முழுமையான நம்பிக்கை என்னவென்றால், முழுமையான நிறைவான வேதமாகிய திருக்குரானை முழுமையாக பின்பற்றாமலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமலும் இரட்சிப்பு கிடைப்பது சாத்தியமன்று. திருக்குரானில் கூட்டல் குறைத்தல் செய்யக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதலை தமது கழுத்தில் இருந்து இறக்கி வைக்கக்கூடியவர்கள் காஃபிர்களும் முர்த்ததுகளும் ஆவார்கள் என்று நான் உறுதி கொள்கிறேன். ஆகவே எங்கள் மீது சுமத்தப்படுகின்ற அனைத்து ஆட்சேபனை கேள்விகளுக்கான பதிலாகும் இது. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானுடைய போதனையின் மூலமாக இரட்சிப்பிற்கான வழியும் ஒளியும் கிடைக்கிறது. கூறுகிறார்கள், இந்த வேதத்தை தவிர எந்த ஒரு நூலாலும் இந்த ஒளியை கொடுக்க முடியாது, நேர்வழியை கொடுக்க முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், உண்மையான வழிகாட்டி திருக்குரான் ஆகும். அதை பின்பற்றுவதால் இவ்வுலகிலேயே இரட்சிப்பின் ஒளிகள் காட்டப்படுகின்றன, மாபெரும் நட்பேறு வரை கொண்டு சேர்க்கின்றது. ஒமன் கானஃபி ஹாதிஹி ஆமா பஹுவஃபில் ஆஹிரத்தி ஆமா வா ஜல்ல சபீலா. எவர் இவ்வுலகில் குருடராக இருப்பாரோ அவர் மறு உலகிலும் குருடராகவே இருப்பார். மேலும் அவர் மற்றெல்லாரையும் விட மிகவும் வழி தவறியவராக இருப்பார். ஒமன் கானஃபி ஹாதிஹி ஆமா பஹுவஃபில் ஆஹிரத்தி ஆமா வா ஜல்ல சபீலா. கூறுகிறார்கள், எவர் உண்மையான ஞானத்தை பெறுவதற்காக முழுமையாக முயற்சி செய்வாரோ, வெறும் பேச்சுக்களில் மட்டுமே சிக்கி இருக்க மாட்டாரோ, அப்படிப்பட்ட நபர் மீது உட்புற அருள்களை பெறுவதற்கு இந்த ஒரு வழி மட்டுமே உள்ளது என்பது தெளிவாக்கப்பட்டுவிடும். அதாவது ஹஸ்ரத் காத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் மற்றும் திருக்குரானுடைய போதனையை தமது வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளும் வழியாகும். அன்னார் இங்கு அரபிச் சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கூறுகிறார்கள், அவர் முழுமையாக முயற்சிக்க வேண்டும், அவர் பேச்சுக்களில் சிக்கிவிடக்கூடாது, அதாவது ஹதீஸ்களுடைய சான்றுகளை காட்டி கொண்டிருக்கக்கூடாது. உட்புற அருள்களை பெறுவதற்கு ஹஸ்ரத் காத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது மற்றும் திருக்குரானுடைய போதனையை தமது வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்வது என்ற வழி மட்டுமே உள்ளது அவர் மீது தெளிவாக்கப்பட்டுவிடும். இதன் காரணமாகத்தான் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களில் பலர் முயற்சி செய்த போதிலும் தவமிருந்து உழைத்த போதிலும் அதன் காரணமாக அவர்களின் உடல்கள் காய்ந்து விடுகின்றன. வருடக்கணக்கில் காடுகளில் அவர்கள் வாழ்கிறார்கள், கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், இனிமையான விஷயங்களை விட்டு முற்றிலும் ஒதுங்கி விடுகிறார்கள். அவ்வாறு இருந்தும் கூட அவர்களுக்கு சிறப்பான ஒளிகள் கிடைப்பதில்லை. ஆனால் முஸ்லிம்களோ குறைவான முயற்சியை மேற்கொண்ட போதிலும் துறவத்தை கைவிட்ட போதிலும் அவர்களுக்கு இந்த சிறப்பான ஒளிகள் கிடைக்கின்றன. இந்த சிறப்புகள் பிற மக்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் திருக்குரான் படி அமல் செய்தால் அவை கிடைக்கின்றன. அன்னார் கூறுகிறார்கள், இதிலிருந்து தெளிவாக வெளிப்படுவது என்னவென்றால், திருக்குரான் போதிக்கின்ற வழிதான் நேரான வழியாகும். ஒருவர் களப்பற்ற தௌபாவை மேற்கொண்டால் 10 நாட்கள் வரை திருக்குரானுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஈடுபட்டிருந்தால் தமது உள்ளத்தில் ஒளி இறங்குவதை அவர் காண்பார். இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உண்மையான விஷயமாகும். இந்த சிறப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் காணப்படுகிறது. வெறும் பேச்சை மட்டும் பேசுகிறது, எவ்வித பரீட்சையும் வைக்கவில்லை என்பது கிடையாது. மாறாக நூற்றுக்கணக்கான தூய உள்ளங்கள் இந்த வழியில் பயனடைந்துள்ளன. எவ்வளவோ முன்னுதாரணங்கள் உள்ளன. எவர்களெல்லாம் இதன்படி அமல் செய்தார்களோ அவர்கள் பயனடைந்துள்ளார்கள். வெறும் வெற்றுவாதமல்ல, மாறாக எவர்கள் செயல்பட்டார்களோ அவர்கள் பயனடைந்துள்ளார்கள். ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன. ஆகவே நாமும் இதன் பக்கம் முன்பை விடவும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நம் சந்ததிகளிடத்திலும் இதன் முக்கியத்துவத்தை உருவாக்க வேண்டும். மனிதர்களுக்கு இறைவன் மீது உண்மையான ஈமான் இல்லை. மாறாக ஈமானுக்குரிய வாதம் செய்யும் அம்மக்களுடைய நிலை இப்பொழுதும் பலவீனமானதாக உள்ளது என்ற விஷயத்தை எடுத்துரைக்கும் போது திருக்குரானின் சான்றின் ஒளியில் மனிதனுடைய உளவியலை முன்னிறுத்தியவாறு அன்னார் கூறுகிறார்கள், நண்பர்களே, பாவத்தை விட்டு அச்சமற்று போனதற்கு காரணம் கவனமற்று இருக்கும் மனிதனுக்கு இறைவன் மீது உறுதியான நம்பிக்கையும் இல்லை, அவனது தண்டனையின் மீது உறுதியான நம்பிக்கையும் இல்லை என்பதே ஆகும். ஏனென்றால் மனிதனோ கோழையாக இருக்கின்றான். அதாவது மனிதன் தன்னை பொறுத்தவரை பெரும் கோழையாக இருக்கின்றான். அன்னார் உதாரணத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள்,
பாருங்கள், ஒரு வீட்டில் கூரையின் கீழ் சில நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று கடுமையான நிலநடுக்கம் வருகிறது. அப்பொழுது அனைவரும் வெளியே நோக்கி ஓடிச் செல்வார்கள். இதற்குரிய காரணம் என்னவென்றால், இன்னும் சில நொடிகள் கூரையின் கீழ் அமர்ந்திருந்தால் மரணத்திற்கு பலியாகி விடுவோம், கூரை கீழே விழுந்துவிடும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு இறைவன் மீதும் நம்பிக்கை இல்லை, அவனது தண்டனையின் மீதும் நம்பிக்கை இல்லை. ஆகவே அந்த மக்கள் துணிவுடன் பாவம் செய்கின்றனர். கூறுகிறார்கள், எவர்கள் பொய்யான முறையிலும் செயற்கையான முறையிலும் இரட்சிப்பை தேடுகிறார்களோ அவர்கள் பாவத்தில் இன்னும் துணிந்து விடுகின்றனர். ஏனென்றால் பொய்யான வழிமுறை எவ்வித உறுதித்தன்மையையும் வழங்குவதில்லை. ஆனால் உண்மையிலேயே இறைவன் இருக்கிறான், அவன் பாவம் செய்யக்கூடியவர்களை தண்டனை வழங்காமல் விடுவதில்லை என்று எவருக்கு உறுதியான அறிவு இருக்குமோ. ஆனால் நிபந்தனை என்னவென்றால், நம்பிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டும், சம்பிரதாய அடிப்படையில் இருக்கக்கூடாது. சந்தேகத்திற்கிடமின்றி அந்த நபர் பாவத்தின் வழிகளில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வார். இரட்சிப்பின் உண்மையான தத்துவம் திருக்குரான் நம்மீது வெளிப்படுத்தியதே ஆகும். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி செயல்பட்டு அவன் மீதுள்ள நம்பிக்கையில் முழுமை தன்மை பெறுவதற்கு முயற்சி செய்தால்தான் இரட்சிப்பு கிடைக்கும். இல்லை என்றால் மிகவும் கஷ்டமாகும். அன்னார் கூறுகிறார்கள், எவர்கள் இறைவனுக்காக தமது நப்சுடன் போர் செய்கிறார்களோ அவர்கள் அருளுக்குரியவர்கள் ஆவார்கள். எவர்கள் தமது நப்சுக்காக இறைவனிடம் போர் செய்கிறார்களோ அவர்கள் பேரிழந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் அந்த இறைவனுடன் பொருத்தத்தை மேற்கொள்வது கிடையாது. எவர் தன் நப்சுக்காக இறை கட்டளைகளை தள்ளி போடுகிறாரோ அவர் ஒருபோதும் விண்ணில் நுழைய முடியாது. ஆகவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதாவது அவ்வாறான மக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியாது. ஆகவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். திருக்குரானின் ஒரு புள்ளியோ ஒரு துளியோ கூட உங்களுக்கு எதிராக சாட்சி கூற வேண்டாம். அதனால் நீங்கள் பிடிக்கப்பட்டு விட வேண்டாம். ஏனென்றால் ஓர் அணு அளவு தீமையும் தண்டனைக்குரியதாக உள்ளது. நேரம் குறைவாக உள்ளது, வாழ்க்கை நிச்சயமற்றதாக உள்ளது. வேகமாக அடியெடுத்து வையுங்கள். மாலை அருகில் வந்துவிட்டது. எதை எடுத்து வைக்க வேண்டுமோ அதை மீண்டும் மீண்டும் பாருங்கள். ஏதேனும் விடுபட்டு விடக்கூடாது. அது நஷ்டத்திற்கான வழிவகுத்து விடக்கூடாது. அல்லது அனைத்து செல்வமும் அசுத்தமானதாகவும் செல்லா காசாகவும் இருந்துவிடக்கூடாது. அவை அரசவையில் எடுத்து வைப்பதற்கு தகுதியற்றதாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் உண்மையான முறையில் திருக்குரானுடைய போதனையை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவன் என்ன வழிகாட்டலை வழங்கியுள்ளானோ அதிலிருந்து பயன்பெறக்கூடியவர்களாக இருப்போமாக. ஈமானிலும் நம்பிக்கையிலும் அல்லாஹ்வின் மீதான அச்சத்திலும் அல்லாஹ் நம்மை முன்னேறச் செய்வானாக. ரமணானில் மட்டுமின்றி நாம் எப்பொழுதும் திருக்குரானுடைய போதனைக்கேற்ப நமது வாழ்வை கழிக்கக்கூடியவர்களாக இருப்போமாக. இவை நிகழும் என்றால் அப்பொழுதுதான் நாம் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பையத்தின் உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்தோம் என்று நாம் கூற முடியும். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சேவகத்தில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள். திருக்குரானுடைய ஆட்சியை நமது கழுத்துகளில் இடுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் இந்த ரமலானிலும் அதற்கு பிறகும் எப்பொழுதும் திருக்குரானுடைய போதனைகளில் இருந்து பயன்பெறக்கூடிய நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. பாலஸ்தீனர்களையும் துவாக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போர் மட்டுமின்றி பசியாலும் நோயினாலும் இப்பொழுது குழந்தைகள் மற்றும் அப்பாவிகளின் உயிர்கள் வீணாகி கொண்டிருக்கின்றன. இது மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ள பஞ்சமும் பசியும் அழிவும் ஆகும். இஸ்ரேலிய அரசாங்கத்தின் கடுமை மற்றும் பிடிவாதத்தின் காரணமாக இது உருவாகி கொண்டிருக்கிறது என்று இப்பொழுது ஐநாவும் கூற ஆரம்பித்து விட்டது. வழிகள் திறந்துவிடும் என்றால், உதவிகள் விரைவாக சென்றடைந்து விடும் என்றால் இப்பொழுதும் கூட சீரமைப்பு ஏற்பட முடியும். அதேபோன்று சூடானுடைய பொதுமக்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களின் தலைவர்களுக்கும் அதிகார பலம் கொண்டவர்களுக்கும் அறிவை வழங்குவானாக. அங்கும் பசி மற்றும் நோயினால் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்நாட்டு மக்களே தம் மக்கள் மீது அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்தும் ஏன் நிகழ்கிறது என்றால் உலக ஆசைகளின் காரணமாகவே ஆகும். திருக்குரானுடைய போதனையை மறந்துவிட்டார்கள். அல்லாஹ்வின் சார்பாக இந்த காலத்தில் அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோன்று இன்னும் பல முஸ்லிம் நாடுகளின் நிலைகளும் உள்ளன. அங்கும் பெரும் துன்பத்தின் நிலை காணப்படுகின்றது. அரசாங்கங்கள் தம் குடிமக்களின் மீது அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றன. பரஸ்பரம் மக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக. பாகிஸ்தானில் உள்ள நமது அகமதி சிறைவாசிகளுக்காகவும் துவா செய்யுங்கள்.
ஏமனில் உள்ள சிறைவாசிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். பாகிஸ்தானுடைய பொதுவான நிலைகளுக்காகவும் துவா செய்து வாருங்கள். அல்லாஹ் அகமதிகளை பாதுகாப்பானாக. தொழுகைக்கு பிறகு நான் சில ஜனாசா காயிப் தொழுகைகளை தொலை வைப்பேன். அவர்களின் நட்குறிப்பை இப்போது எடுத்து கூறி விடுகின்றேன். முதலாவது குறிப்பு அமெரிக்காவை சார்ந்த டாக்டர் ஜஹீருத்தீன் மன்சூர் அகமது சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் இவர்கள் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிவூன். இவர்கள் சாஹிப் ஜாதி அமத்துர் ரஷீது பேகம் சாஹிபா மற்றும் மியா அப்துல் ரஹீம் அகமது சாஹிப் ஆகியோரின் மகன் ஆவார்கள். தாய் வழி சார்பாக இவர்கள் ஹஸ்ரத் மசீஹ் மோத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் மற்றும் ஹஸ்ரத் ஹக்கீம் மௌலவி நூருத்தீன் சாஹிப் முதலாவது கலிஃபத்துல் மசி ஆகியோரின் கொல்லு பேரரும் ஹஸ்ரத் முஸ்லிம் மவுது அவர்களின் பேரரும் ஆவார்கள். தந்தை வழி சார்பாக ஹஸ்ரத் மசீஹ் மோத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் சஹாபியான ஹஸ்ரத் புரொஃபஸர் அலி அகமது சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரர் ஆவார்கள். இவர்கள் மெடிக்கல் உடைய டிகிரி பெற்றார்கள். அதற்கு பிறகு இராணுவத்திலும் பணியாற்றியுள்ளார்கள். பிறகு ரபுவாவில் தமது கிளினிக்கை திறந்தார்கள். அக்கம்பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு எவ்வளவோ உதவி செய்துள்ளார்கள். இவருடைய கிளினிக்கில் இருந்து மக்கள் முழுமையாக பயனடைந்தனர். முஹ்தமீம் மற்றும் காயித் ஆகிய பொறுப்புகளில் குத்தாமுல் அஹமதியா மற்றும் அன்சாருல்லா ஆகியவற்றிலும் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. அமெரிக்கா சென்ற பிறகிலிருந்து அங்கு நேஷனல் செக்ரட்டரி தாலீமுல் குரானுடைய தொண்டு அவர்களுக்கு கிடைத்தது. கிலாஃபத்துடன் நிகரற்ற தொடர்பு கொண்டிருந்தார்கள். கட்டுப்படுதல் மற்றும் நேசத்தின் தொடர்பாக அது இருந்தது. நானும் அதை கண்டுள்ளேன். என்னுடன் மிக அதிகமாக தொடர்பு வைத்திருந்தார்கள். கலீஃபா ஆன பிறகு அதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எப்பொழுதும் துவாவுக்காக எழுதுவார்கள். ஒவ்வொரு வேலையையும் தொடங்குவதற்கு முன்பும் துவாவுக்காக கடிதம் எழுதி வந்தார்கள். தாலீமுல் குரான் துறைக்காகவும் அவர்கள் பெரும் உழைப்பு ஈடுபாட்டுடன் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களின் மனைவி ரிஸ்வானா சாஹிபா கூறுகிறார்கள், திருக்குரானுடன் அளவற்ற நேசம் இருந்தது. மிகவும் முறையாக திருக்குரானை ஓதி வந்தார்கள். காரில் செல்லும் போதும் பயணத்திலும் அவர்கள் திலாவத் செய்வார்கள். அல்லது குழந்தைகள் மூலமாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ திருக்குரான் ஓதச் செய்து கேட்பார்கள். பிறகு திலாவத்தில் உள்ள திருத்தத்தையும் கூறுவார்கள். மகள் சல்மானா கூறுகிறார், திருமணத்திற்கு பிறகும் தந்தை எனக்கு முறையாக போன் செய்து திருக்குரானுடைய மொழியாக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். விடுமுறை நாட்களில் தம் பேர குழந்தைகளுக்கும் அவர்களே திருக்குரான் கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு அவர்களிடம் காணப்பட்ட இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், எந்த ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் அல்லது பெரிய தவறாக இருந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். புதிதாக பையத் செய்தவர்களையும் தம் மகிழ்ச்சியில் இணைப்பதற்கு சிறப்பான ஏற்பாடு மேற்கொள்வார்கள். குழந்தைகளுக்கும் அதை பற்றி வலியுறுத்தி வந்தார்கள். மர்ஹூமுடைய மருமகன் மிர்சா நபீல் அஹமத் சாஹிப் கூறுகிறார்கள், ஒவ்வொருவரையும் மிக அதிக அன்பு நேசத்துடன் சந்திப்பார்கள். தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவதை கடைபிடித்து வந்தார்கள். திருக்குரான் திலாவத் செய்வதை முறையாக பேணி வந்தார்கள். எங்களுக்கும் அதை பற்றி வலியுறுத்தி வந்தார்கள். கோவிட் உடைய நாட்களில் தம் வீட்டில் அனைவரையும் ஒன்று கூட்டி தொழுகை நடத்தி வந்தார்கள். ஏதேனும் விஷயம் என்றால் கலிஃபாவுக்கு கடிதம் எழுதுங்கள் என்று எப்பொழுதும் கூறி வந்தார்கள். அவருடைய மகள் முஃப்லிஹா எழுதுகிறார், சிந்தனை உறுதியானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது திடமான நம்பிக்கை வைக்க வேண்டும். மக்கள் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். பணிவை மேற்கொள்ள வேண்டும். தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் எங்களிடம் கூறுவார்கள். அதேபோன்று மர்ஹூமுடைய சகோதரியின் மகளும் அவர்களின் இதே பண்புகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அத்துடன் இரங்கல் தெரிவிக்க வந்த ஒவ்வொருவரும் அவர்களை குறித்து மர்ஹூம் அவர்கள் மிகவும் மென்மையாக பேசக்கூடியவர் என்றும் பரிவு காட்டக்கூடியவர் என்றும் கூறியிருக்கிறார்கள். முரப்பி ஃபர்ஹாத் ராணா சாஹிபா அவர்கள் கூறுகிறார்கள், 15 வயதிலிருந்து மர்ஹூமுடன் எனக்கு தொடர்புள்ளது. அவர்கள்தான் என்னை ஜமாத்துடன் இணைத்தார்கள். இன்னும் கூறுவதென்றால் அவர்களின் காரணமாகவே நான் வக்ஃபும் செய்தேன். சௌத்ரி வசீம் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள், 1974 ஒருமுறை ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மசி அவர்கள் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தார்கள். மர்ஹூம் அவர்கள் மிக உழைப்புடனும் பணிவுடனும் வேலையை செய்து வந்தார்கள். சில சமயங்களில் முழு இரவும் பணியாற்றுவார்கள். நோயாளிகளுக்கு மிகுந்த தொண்டாற்றக்கூடியவராகவும் அவர்களை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்களின் சிகிச்சை மட்டுமின்றி தம் சார்பாக அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். நோயாளிகளுக்கு மருந்துகளை தாமே வாங்கி கொடுப்பார்கள். ஏழைகளை பராமரிக்கக்கூடியவர், விருந்தோம்பல் செய்வதில் சிறப்பானவராக இருந்தார்கள். இவர்கள் எனது தாயினுடைய சகோதரியின் மகனும் ஆவார்கள். நானும் அவர்களை அவர்களின் வீட்டில் கண்டுள்ளேன். மாநாட்டின் நாட்களிலும் இவர்களின் தந்தையரை நான் கண்டுள்ளேன். தாயும் தந்தையும் நன்மையில் நிலைத்து இருந்தால்
அது குழந்தைகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். விருந்தோம்பல் அவர்களின் சிறப்பு பண்பாக இருந்தது. மாநாட்டின் நாட்களில் தம் வீட்டை காலி செய்து கொடுத்துவிட்டு அவர்கள் வெளியே டென்ட் அமைத்து தங்கிக் கொள்வார்கள். முழு வீடும் விருந்தினர்களால் நிறைந்து காணப்படும். ஆகவே இந்த நல்லியல்பே மர்ஹூமிடத்திலும் வந்துள்ளது. இரண்டாவது நட்குறிப்பு சிரியாவை சார்ந்த மதிப்பிற்குரிய ஹசன் ஆப்தீன் ஆகா சாஹிப் அவர்களுடையதாகும். தற்போது இவர்கள் கனடாவில் வசித்து வந்தார்கள். கடந்த நாட்களில் 80 வயதில் இவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமுடைய மகன் அப்துல் காதிர் ஆப்தீன் சாஹிப் எழுதுகிறார்கள், எனது தந்தை சுன்னத் ஜமாத் வீட்டில் பிறந்தார்கள். அதற்கு பிறகு ஷியா மார்க்கத்தை மேற்கொண்டார்கள். பிறகு அவர்களின் அண்ணன் பஷீர் ஆப்தீன் அவர்களுக்கு எம்டிஏ மூலமாக ஜமாத் பற்றி அறிமுகம் கிடைத்தது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஜமாத்தினுடைய விளக்க உரைகள், விளக்கங்கள் ஆகியவற்றால் தாக்கத்திற்கு ஆளானார்கள். அகமதியத்தின் உண்மையை ஒப்புக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் வீட்டில் பேச்ச ஆரம்பித்தார்கள். கூறுகிறார்கள், 2 மாதங்கள் வரை எனக்கும் எனது தந்தைக்கும் எனது சகோதரனுக்கும் இடையில் விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. எந்த அளவுக்கு என்றால் நாங்களும் திருப்தி கொண்டு விட்டோம். பையத் படிவத்தை நிரப்பினோம். எனது தந்தையின் தாக்கம் சகோதரிகள் மீதும் இருந்தது. அவர்களின் காரணமாக சகோதரிகளும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முழு குடும்பமும் அகமதிகளாக ஆகிவிட்டார்கள். பிறகு மர்ஹூமுடைய வீடு ஜமாத்தினுடைய தலைமையகமாக ஆகியிருந்தது. அங்கு அகமதியத்தின் தப்லீகும் நடக்கும், தொழுகைகளும் தொழப்படும், ஜும்மா தொழுகையும் நடக்கும். சிரியாவில் ஹல்பு எனும் ஜமாத்தின் தலைவராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. தொழுகையை முறையாக பேணி வந்தார்கள். ஜமாத் நூல்களை மிகவும் முறையாக படிக்கக்கூடியவராக இருந்தார்கள். உயர்ந்த நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். கிலாஃபத்துடன் பெரும் நேசத்தின் தொடர்பு இருந்தது. முரபிகளுக்கு கண்ணியம், மரியாதை அளித்து வந்தார்கள். மிகவும் எளிய வாழ்வை வாழக்கூடியவர்களாகவும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மர்ஹூமுடைய மனைவி ஜுபைதா சாஹிபா கூறுகிறார்கள், மேலான நல்லொழுக்கங்களுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார்கள். மிக நல்ல கணவராக இருந்தார்கள். வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி செய்து வந்தார்கள். என் சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் ஆகியோருடன் மிக நேசத்துடன் பழகி வந்தார்கள். உண்மையை பேச வேண்டும் என்பதை எப்பொழுதும் குழந்தைகளுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். நேர்மையாக இருக்க வேண்டும், மக்களை நேசிக்க வேண்டும், விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். மிக அதிகமாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருந்தார்கள். சந்தா கொடுப்பதில் எப்பொழுதும் முறையாக இருந்துள்ளார்கள். மர்ஹூமுடைய மகன்வழி பேரர் ஜாமியா அஹமதியாவில் படித்து வருகிறார். அவர் கூறுகிறார், எனது பாட்டனார் மிகவும் பணிவுள்ள, பொறுமையான, போதுமென்ற மனம் படைத்த மனிதராக இருந்தார்கள். எப்பொழுதும் தஹஜ்ஜுதை முறையாக பேணக்கூடியவர்களாக நான் அவர்களை கண்டுள்ளேன். திருக்குரானை எப்பொழுதும் திலாவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள். மன்னிக்கும் பண்பும் கண்ணும் காணாமல் இருக்கும் பண்பும் அவர்களிடத்தில் காணப்பட்டது. முரபி முஸ்லிக் ஷமூது சாஹிப் கூறுகிறார்கள், போதுமென்ற மனம் அவர்களிடத்தில் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. பொருளாதார கஷ்டங்கள் இருந்த போதிலும் எவரிடத்தில் உதவி கேட்க மாட்டார்கள். மாறாக இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் சந்தாவாக கொடுத்து விடுவார்கள். பிறருடைய தேவையை சார்ந்து இருப்பதை விரும்ப மாட்டார்கள். எங்கேயாவது செல்ல வேண்டுமென்றால், கடையிலிருந்து பொருட்களை வாங்கி வர வேண்டுமென்றால் நடந்தேதான் செல்வார்கள். நாங்கள் பலமுறை அவரிடம், நாங்கள் உங்களை வண்டியில் அழைத்து செல்கிறோம் என்று கூறியிருக்கின்றோம். ஆனால் குளிர்ந்த காலத்திலும் கூட நடந்துதான் செல்வார்கள். எந்த அளவுக்கென்றால், கடைசி காலத்தில் நடந்து செல்வது கஷ்டமாக இருந்த போதிலும் கூட குளிர்காலத்திலும் அவர்கள் நடந்துதான் கடைகளுக்கு செல்வதை கண்டுள்ளோம். பிறரை சார்ந்து இருப்பதை விரும்ப மாட்டார்கள். மிகவும் நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக திகழ்ந்தார்கள். ஹாஃபிஸ் அப்துல் வஹீத் பட்டி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு இல்ஹாம் நிறைவேறுவது தென்படும். அந்த இல்ஹாம் என்னவென்றால், எது ஓனலக துலஹாவுல் அரபி வ அப்தாலு ஷாம், அதாவது உமக்காக அரபு நாட்டின் சான்றோர்களும் சிரியா தேசத்தின் நல்லடியார்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் முலாகாத் செய்யும் போது, நான் உங்களை நேசிக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குறிப்பு கூறப்படும் போதெல்லாம் தன்னையும் அறியாமல் மீண்டும் மீண்டும் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களின் கண்கள் நனைந்துவிடும். இப்பொழுது எல்லாபுறமும் புகை சூழ்ந்துள்ளது. இந்த காலத்தில் உண்மையான இஸ்லாத்தை குறித்து நமக்கு ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒளியூட்டி உள்ளார்கள் என்று கூறுவார்கள். கிலாஃபத்துடன் எல்லையற்ற நேசம் இருந்தது. அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அடுத்த நட்குறிப்பு உஸ்மான் ஹுசைன் முகமது ஹைர் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் கடந்த நாட்களில் 60 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்கள் சவுதி அரேபியாவில் தங்கியிருந்தார்கள்.
2007ஆம் ஆண்டில் அங்கு எம்டிஏ மூலமாக அவர்களுக்கு ஜமாத்தின் அறிமுகம் கிடைத்தது. பிறகு பைய செய்து விட்டார்கள். அடிப்படையில் இவர்கள் சூடானைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். பிறகு அவர் சூடான் திரும்பிவிட்டார்கள். வீட்டில் எம்டிஏ டிஷ் அமைத்தார்கள். குடும்பத்தினருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தப்லீக் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் அகமதிகளாக ஆகிவிட்டார்கள். 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி, மனைவி, குழந்தைகள் ஆகியோர். முதலில் இவரது பையத் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான பதில் அவருக்கு கிடைக்காமல் இருந்தது. பிறகு அவர்கள் தம் சகோதரிகளுடன் மீண்டும் பையத் கடிதத்தை அனுப்பி வைத்தார்கள். பையத்துடைய கடிதம் கிடைத்த பிறகுதான் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்தது. சூடானில் அவர்களின் வீடு ஜமாத்தினுடைய சென்டராக இருந்தது. அங்குதான் ஜுமா தொழுகை தொழப்பட்டு வந்தது. எம்டிஏ பார்ப்பது, தர்சு கொடுப்பது, தப்சீரை கபீர் வாசிப்பது போன்றவைகள் அங்குதான் நடந்தன. ஜமாத்துக்காக செலவழிப்பதில் எப்பொழுதும் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்தார்கள். அகமதிகள் வருவதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஜமாத்திடம் இருந்து எந்த ஒரு செலவுக்காகவும் வேண்டியது கிடையாது. தம் சார்பாக செலவழித்து வந்தார்கள். அதேபோன்று எப்பொழுதும் ஜமாத்துடைய பொறுப்புகளை கேட்டதே கிடையாது. இந்த வேலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறப்படும் போதெல்லாம் இளைஞர்களுக்கு அதை கொடுத்து விடுங்கள், அதன் மூலமாக அவர்கள் அதிகமான வேலைகளை கற்றுக்கொள்ளலாம் என்று கூறுவார்கள். மர்ஹூமுடைய மனைவி மக்களும் அவர்களைப் போலவே தொண்டாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மகள் டாக்டராக இருக்கிறார். மகனும் ஷோபா மாலில் டியூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தற்போது வரை மர்ஹூமுடைய வீடு ஜமாத்துடைய சென்டராக பயன்பட்டு வந்தது. ஆனால் உள்நாட்டு போருக்கு பிறகு இந்த மக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டார்கள். தொடர்புகள் முறிந்துவிட்டன. அவர்களின் சூழ்நிலைகள் சரியாவதற்காகவும் மீண்டும் அவர்கள் ஒன்றிணைந்து வாழ்வதற்காகவும் துவா செய்யுங்கள் என்று முன்பும் கூட நான் கூறியிருந்தேன். மனைவி மட்டுமின்றி 2 மகன்களையும் மகள்களையும் பின்னால் விட்டு சென்றுள்ளார்கள். அடுத்த நற்குறிப்பு அல்ஜீரியாவை சார்ந்த முகம்மது ஜஹராபி சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்களும் கடந்த நாட்களில் 48 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜமா தலைவர் கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் கேன்சருடைய நோயாளியாக இருந்தார்கள். ஜமாத்தின் மீது அதிக நேசம் வைத்திருந்தார்கள். பெரும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் கிலாஃபத்திற்கு கட்டுப்படக்கூடியவராகவும் இருந்தார்கள். இராணுவத்தில் பணியாற்றி வந்தார்கள். நண்பர்கள் அவருடைய வீட்டுக்கு செல்லும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். ஏழையாக இருந்த போதிலும் அதிகமாக விருந்தோம்பல் செய்து வந்தார்கள். நீதிமன்ற வழக்குகளை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. அப்போது அந்த நீதிபதி மர்ஹூம் அவர்களை பார்த்து, உங்களைப் போன்று அல்ஜீரியாவை சார்ந்த ஒருவர் ஓர் இந்திய மனிதரை எவ்வாறு பின்பற்ற முடிகிறது என்று கேட்டபோது, அல்ஜீரியா போன்ற நாடு இந்திய நாட்டை சார்ந்த ஒருவரை கண்டு எப்படி பயப்பட முடிகிறது என்று இவர்கள் கேட்டார்கள். அதாவது ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அற்பமாக நினைக்கிறீர்கள் என்றால் இந்த அளவு பயப்பட வேண்டிய தேவை என்ன? இதுவே இன்று முல்லாக்களுடைய நிலையாக உள்ளது. அவர்களுக்கு பயம் இல்லை என்றால் பிறகு பகிரங்கமாக நம்மை பேச ஏன் விடுவதில்லை? தபிலீகில் ஏன் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள்? நம்முடைய விஷயங்களைக் கண்டு அவர்களுக்கு அச்சம் உள்ளது. ஏனென்றால் இவர்கள் உண்மையாளர்கள், மக்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று பயந்து பொய்யான தவறான விஷயங்களை ஜமாத்தின் பக்கம் சுட்டி காட்டுகிறார்கள். மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் சுட்டி காட்டுகிறார்கள். கிலாஃபத்துடன் உள்ள தொடர்பை குறித்து இவர்கள் எழுதுகிறார்கள், அல்ஜீரியாவில் அவர்களிடம் தொண்டு நிறுவனமாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யுங்கள் என்று நான் கூறியபோது சில மக்களின் சிந்தனைகளில் இவ்வாறு செய்யக்கூடாது என்று வந்தது. அப்போது மர்ஹூம் அவர்கள் கலீஃபாவிடம் இருந்து கட்டளை வந்த பிறகு விவாதங்களை நிறுத்துங்கள், வேலை செய்யுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அத்துடன் ஜமாத் தலைவரை பார்த்து, நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், நீங்கள் முன்னே அடியெடுத்து வையுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அடுத்த நட்குறிப்பு ரபாவை சார்ந்த அப்துல் ஹை வராஜ் சாஹிப் அவருடைய மகனாகிய சயீத் அகமது வராஜ் சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்களின் தந்தை வழி கொள்ளு தாத்தா மூலமாக இவர்களின் குடும்பத்தில் அகமதியத் வந்தது. அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். நசாரத் உமரே ஆமாவுடைய அறிக்கையில் இவர்கள் மீது வழக்குகளும் தொடரப்பட்டதாக குறிப்பு உள்ளது. நுபுவத்தை அவமதித்தல் என்ற அடிப்படையற்ற அவதூறு மர்ஹூம் மீது சுமத்தப்பட்டு இருந்தது. அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அந்த வழக்கு தொடர்ந்தது. கண்ணியத்துடன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். 3 வருடங்களும் 2 மாதங்களும் சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றார்கள். ஆனால் எதிர்ப்பு எந்த அளவு அதிகமாக இருந்தது என்றால், நிரபராதியாக இருந்த போதிலும் தம் வீட்டுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது.
பிறகு இவர்கள் ரப்வாவிலே இருந்து விட்டார்கள். அடுத்த நட்குறிப்பு அகமது கான் கோந்தல் சாஹிபுடைய மகனாகிய ஷெஹபாஸ் கோந்தல் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்களும் ரப்வாவை சார்ந்தவர்கள்தான். தற்போது ஹாலந்தில் வசித்து வந்தார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் ஹாலந்திலேயே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் குடும்பத்திலும் இவர்களின் தந்தை வழி பாட்டனார் குஷி முகமது சாஹிப் நவாப் ஷா அவர்களின் மூலமாக அகமதியத் வந்தது. அவர்கள் இரண்டாவது கிலாஃபத்துடைய காலகட்டத்தில் பைய செய்தார்கள். 1992 மர்ஹூம் அவர்களுக்கு இறைவழியில் கைதாகக்கூடிய கண்ணியம் கிடைத்தது. கோட்டரியிலிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நுபுவத்தை அவமதித்தல், தப்லீக் செய்தல் போன்ற அடிப்படையற்ற அவதூறுகள் சுமத்தப்பட்டன. அவர்களுடைய வழக்கு 10 வருடங்கள் வரை நடந்தது. ஜாமீனும் கிடைத்து விட்டிருந்தது. 2-3 மாதங்கள் சிறைவாசத்தில் இருந்த பிறகு ஜாமீன் கிடைத்து விட்டது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் வழக்கு 10 வருடங்கள் வரை நடந்து கொண்டிருந்தது. ஐவேளை தொழுகைகளை பேணக்கூடியவராகவும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஜமாத் பணிகளில் எப்பொழுதும் முன்னணியில் இருப்பார்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் மிக மகிழ்ச்சியுடன் அழகிய முறையில் அதை செய்வார்கள். அல்லாஹ் இந்த அனைத்து மர்ஹூம்களுடனும் பாவ மன்னிப்பு கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. தொழுகைக்கு பிறகு இந்த அனைவரின் ஜனாசா தொழுகையையும் நான் தொழ வைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.